இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். நம்ம ஜெகத்குரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா குரு பஞ்சகாவியம்னு ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. அதை வந்து இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன பண்ணாரு, நீங்க போடுங்க உங்க தோட்டத்துல எப்படி வளருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையலுக்காக என்ன பண்ண சொன்னாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம வந்து ஒரு கெமிக்கல் உரம் போட்டு இந்த அளவுக்கு தான் அகலம் வரும்னு நம்ம ஒரு கணக்குல தான் நம்ம நட்டோம். இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா, நம்ம நட்டதை விட வந்து பாத்தீங்கன்னா மூடினா மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தொடர்ச்சியா வந்து ஒரு 15 நாளைக்கு 2 முறை வந்து குரு பஞ்சகாவை கொடுத்ததால என்ன ஆச்சுன்னா, செடியில் வந்து வளர்ச்சி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து அடைச்சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. எதிர்பார்த்ததோட நல்ல வளர்ச்சி இருக்கு. சொத்தகலாம் கூட எதுவுமே இல்லை. செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போது தெரியும், அந்த தண்டு துளைப்பானு காய் துளைப்பானு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வந்து இல்லை. இதுல இவ்வளவு வாட்டி வந்து நட்டதுல நம்ம கத்திரி செடி, இந்த வாட்டி நட்ட கத்திரி செடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி சொத்தைகள் விகிதம் வந்து கத்திரிக்காய்னாலே சொத்தைகள் விகிதம் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணினே இருப்பாங்க. நம்ம இந்த குரு பஞ்சகாவை கொடுத்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்ப்ரேயோட இது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஒரு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 முறை தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சொத்தைன்றது பாத்தீங்கன்னா ஒரு 75% மேல வந்து பாத்தீங்கன்னா சொத்தை வந்து கம்மியாயிடுச்சு. இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு சொத்தை ஏதாச்சும் இருக்கான்னு நீங்க பாருங்க. நாங்க பிரிச்சு வச்சு காய் காமிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஆமா, சொத்தையே இருக்காது. இதுல நம்ம பிரிச்சு பொறுக்கி வச்சிருந்தா கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுக்கிட்டாங்க, ஆமா பொறுக்கிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கரெக்டா எல்லாமே செடியில இருக்கா, எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கிய பங்கு குரு பஞ்சகாவியா தான். ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா கத்திரிக்காய் சாகுபடி செஞ்சுன்னு வரும்போது கெமிக்கல் மருந்து கொடுத்தும் போதும் சொத்தைகளோட சதவீதம் கண்டிப்பா ஒரு 40% இருக்கும். இந்த அளவுக்கு இப்படி வந்திருக்குன்னா குரு பஞ்சகாவியம் அடிச்சதால ஏன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, அதுல வந்து நைட்ரஜன் சத்து வந்து அதிகமா இருக்கு, பொட்டாஸ் சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த வாடை வந்து இந்த பூச்சிகளுக்கு பிடிக்கல. அந்த வாடை பிடிக்காதனால என்ன ஆகுதுன்னா, பூச்சிகள் வந்து வரல. பூச்சிகள் வந்தாதான் புழுக்கள் வந்து உருவாகும். பூச்சிகளும் வரல, புழுக்களும் வந்து உருவாகல. உண்மையிலே நல்லா இருக்கு. அதான் ஆனா தொடர்ச்சியா வந்து பயன்படுத்தணும். மண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அதோட அளவு பாத்தீங்கன்னா கத்திரி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 100 ml அந்த விதத்துல வந்து கொடுக்கலாம். 10 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு வந்து வளர்ந்த செடிக்கு வந்து கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். இளம் செடியா இருந்தா 500 ml கொடுக்கலாம் 10 லிட்டருக்கு. தரவையில வந்து நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன விதத்தோட அதிகமா கொடுத்தாலும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. தரவையில 10 லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் கூட கொடுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த அளவுன்னா அளவோட கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும்.